Good morning students. Now we are going to biozoology class, 8th chapter, excretion. Previous class we are discussing about mechanism of urine formation in human. Now this class we are discussing about formation of concentrated urine. Formation of concentrated urine. அது பாடம் 8 கழிவு நீக்கம். இதற்கு முன்னர் உள்ள வகுப்பில் நாம் மனிதனில் சிறுநீர் உருவாகும் முறை என்பதை பார்த்தோம். இந்த வகுப்பில் அடர்த்தி மிக்க சிறுநீர் உருவாகுதல் formation of concentrated urine. How to formation of concentrated urine. The formation of concentrated urine is accomplished by the kidneys using the counter current mechanism. அதாவது அடர்த்தி மிக்க சிறுநீர் உருவாதல். அடர்த்தி மிக்க சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது? சிறுநீர் எதிரோட்ட முறையை பயன்படுத்தி சிறுநீரகங்கள் அடர்த்தி மிக்க சிறுநீர் உற்பத்தியை நிறைவேற்றுகின்றன. This is the important 2 mark for this. How to formation of concentrated urine. The formation of concentrated urine is accomplished by the kidneys using counter current mechanism. This is the important 2 mark question. அதாவது அடர்த்தி மிக்க சிறுநீர் எவ்வாறு உருவாகிறது? சிறுநீர் எதிரோட்ட முறையை பயன்படுத்தி கவுண்டர் கரண்ட் மெக்கானிசம். சிறுநீர் எதிரோட்ட முறையை பயன்படுத்தி சிறுநீரகங்கள் அடர்த்தி மிக்க சிறுநீர் உற்பத்தியை நிறைவேற்றுகின்றன. This is the important for the 2 mark question. Then the major functions of Henle's loop. The major functions of Henle's loop is the counter current sodium and chloride. அதாவது ஹென்லே வளைவின் முக்கிய பணி சோடியம் Na+ சோடியம் மற்றும் குளோரைடு Cl அயனிகளின் அடர்த்தியாக்கலே ஆகும். There is low osmolarity near the cortex and high osmolarity towards the medulla. There is low osmolarity near the cortex and high motility towards the medulla. அதாவது ஹென்லே வளைவில் முக்கிய பணி சோடியம் மற்றும் பொட்டாசியம் குளோரைடு சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகள் அடர்த்தியாக்கலே ஆகும். ஹென்லே வளைவினுடைய முக்கியம் சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகளின் அடர்த்தியாக்கலே ஆகும். மெடுலா பகுதியில் கரைபொருள் கடத்திகள் அதிகம் காணப்படுவதால் வடிதிரவத்தின் ஆஸ்மோலாரிட்டி கார்டெக்ஸ் பகுதியில் குறைவாகவும் மெடுலா பகுதியில் அதிகமாகவும் இருக்கும். Then this osmolarity is the medulla is due to the presence of solid, the transport and maintenance by the arrangement of the loop of Henle, collecting duct and vasa recta. அதாவது இதனை ஹென்லேயின் வளைவு அமைப்பு சேகரிக்கும் நாளங்கள் ஹென்லேயின் வளைவு அமைப்பு லூப் ஆஃப் ஹென்லேயின் வளைவு அமைப்பு சேகரிக்கும் நாளங்கள் கலெக்டிங் டக்ட் மற்றும் வாசா ரெக்டா ஆகியவை நிர்வகிக்கின்றன. The presence of solid transport and maintained by the arrangement of loop of Henle, collecting duct and vasa recta. இதனை ஹென்லேயின் வளைவு அமைப்பு சேகரிப்பு நாளங்கள் மற்றும் வாசா ரெக்டா ஆகியவை நிர்வகிக்கின்றன. This arrangement allows the movement of solutes from the filtrate to the interstitial fluid. இவ்வமைப்பின் காரணமாகவே முதல்நிலை சிறுநீரகத்தில் உள்ள கரைபொருள் இடையீட்டு திரவத்திற்குள் இடம்பெயர்கின்றன. இன்டர்ஸ்டீசியல் ஃப்ளூயிட்னா இடையீட்டு திரவம். This arrangement allows the movement of the solid from the filtrate to the interstitial fluid. இந்த அமைப்பின் காரணமாகவே முதல்நிலை சிறுநீரில் உள்ள கரைபொருள்கள் இடையீட்டு திரவத்திற்குள் இடம்பெயர்கின்றன. The arrangement allows the move of the solutes
கரைப்பொருட்கள், சொல்யூட்ஸ்னா கரைப்பொருட்கள், from the filtrate to the interstitial fluid. interstitial fluid. முதல் நிலை சிறுநீரில் உள்ள கரைப்பொருட்கள் இடையீட்டு திரவத்திற்குள் இடம்பெயர்கின்றன. At this the transition the between this the proximal convoluted tubules and descending of Henle loop, osmolality of the interstitial fluid is the similar to that of this the blood, about 300 milliosmol. அந்த 300 osmol milliosmol. அதாவது எனவே ஹெல்லின் வளைவில் உள்ள கீழிறங்கு தூம்புக்கும் அண்மை சுரண்டு குழலுக்கும் இடையேயான இடைவீட்டு திரவத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி இரத்தத்திற்கு நிகராக சுமார் 300 மில்லி ஆஸ்மோலாக உள்ளது. At the transition between the proximal convoluted tubule and descending loop of Henle, the osmolarity, அதாவது ஹென்லி வளைவின் கீழிறங்கு தூம்புக்கும் அண்மை சுருண்ட குழலுக்கும் இடையிலான இடையீட்டு திரவத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி of the interstitial fluid is the similar to that of the blood, அதாவது இரத்தத்திற்கு நிகரான சுமார் about the 300 milli osmol, 300 milli osmol, அதாவது 300 milli osmolaக உள்ளது. Then the ascending and descending limb of the Henle, ascending and descending limb of Henle create a counter current multiplier. The interaction between the flow of the filtrate through the limb of the Henle's and a juxtamedullary nephron. அதாவது ஹென்லி வளைவினுடைய கீழிறங்கு தூம்புக்கும் மேலேறும் தூம்புக்கும் செயல்மிகு கடத்தல் மூலம் எதிரோட்ட பெருக்கத்தை உருவாக்குகிறது. கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர்னா எதிரோட்ட பெருக்கத்தை உருவாக்குகிறது. The ascending and descending limb of Henle create a counter current multiplier, எதிரோட்ட பெருக்கத்தை உருவாக்குகிறது. The juxtamedullary nephron in Henle வளைவுகளில் உருவாக்கும் எதிரோட்ட பெருக்கம் விளக்கப்பட்டுள்ளது. By the active transport, அதாவது செயல்மிகு கடத்தல் மூலம் எதிரோட்ட பெருக்கத்தை உருவாக்குகிறது. The ascending and descending limb of Henle create the counter current multiplier, interact between the flow of the filtrate through the limbs of the Henle and juxtamedullary nephron by active transport. ஹென்லே வளைவின் கீழிறங்கு தூம்புக்கும் மேலேறும் தூம்புக்கும் செயல்மிகு கடத்தல் மூலம் எதிரோட்ட பெருக்கத்தை உருவாக்குகிறது. The source of the counter current the multiplier created by the long loops of the Henle loop, juxtamedullary nephron, which create the medullary osmotic gradients. Juxtamedullary nephron in Henle வளைவில் உருவாக்கும் எதிரோட்ட பெருக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது. The figure. The source the counter current multiplier created by the long loop of the juxtamedullary nephron, which creates the medullary osmotic gradients. You know this the diagram. The figure 8.8 counter current multiplier A. The counter current multiplier, the long loop of the Henle of the juxtamedullary nephron, create the medullary osmotic gradient. அதாவது எதிரோட்ட பெருக்கம் juxtamedullary nephronஇன் நீண்ட ஹென்லி வளைவுகள் மெடுலரி ஊடுகலப்பு அழுத்தத்தை தோற்றுவிக்கிறது. This is the importance of this. A diagram. This is the active transport. Actively have this when have this reabsorb this minerals, sodium chloride. This is the passive transport. This the symbol is the passive transport.
This is the passive transport. This the water is the reabsorbed. Is this the region? The proximal convoluted tubules, Henle loop, descending limb, this are all this the water get the reabsorbed from this. அதாவது நீர் மறு உறிஞ்சுதல் நடைபெறுகிறது குழலிலிருந்து அண்மை சுருண்ட குழல் மற்றும் கெல்லியினுடைய கீழிறங்கு தூம்பிலிருந்து நீர் அது இயல்பான கடத்தல் மூலமாக நீர் கடத்தப்படுகிறது. இந்த மேலேறும் குழல் மற்றும் சேய்மை சுருண்ட குழலில் சோடியம் குளோரைடு போன்றவைகள் செயல்மிகு கடத்தல் மூலம் உறிஞ்சப்படுகிறது. திஸ் இஸ் த வாட்டர் இம்பெர்மியபிள், நீர் ஊடுருவாது. ஸோ in this the region osmolarity have this the 300 mm, the 300 m osmolarity, 300 m osmolarity, where in this the region at the transition between the proximal convoluted tubule and the descending limb of the osmolarity interstitial fluid similar to this the blood about 300 m osmolarity, 300 m osmolarity, the transition between the proximal convoluted tubule. This is the proximal convoluted tubule, அண்மை சுருண்ட குழல், and this is the descending limb. This is the descending limb. So between the proximal convoluted tubule and the descending limb, Henle loop of the descending limb, the osmolarity interstitial fluid similar to that of the blood about 300 milliosmol, 300 milliosmol. அதாவது ஹெல்லே வளைவினுடைய கீழிறங்கு தூம்புக்கும் அண்மை சுருண்ட குழலுக்கும் இடையே இடையீட்டு திரவத்தினுடைய ஆஸ்மாலாரிட்டி இரத்தத்திற்கு நிகராக சுமார் 300 மில்லி ஆஸ்மோலாக காணப்படுகிறது. 300 மில்லி ஆஸ்மோலாக காணப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் diagram of this explanation in this the diagram. இந்த படத்தின் மூலம் இது விளக்கப்படுகிறது. The next one, the next one is this: as the fluid enter this the descending limb, as the fluid enter the descending limb, the water move from the lumen into the interstitial fluid, and the osmolarity of this the interstitial fluid decrease. வடிதிரவம் கீழிறங்கு தூம்பிற்கு நுழையும் பொழுது குழலின் உட்பகுதியில் உள்ள நீர் இடையீட்டு திரவத்திற்குள் ஊடுருவதால் இடையீட்டு திரவத்தின் ஆஸ்மோலாரிட்டி குறைகிறது. As a fluid enter the descending limb, the water move from the lumen into interstitial fluid, and the osmolarity of the interstitial fluid decrease. அதாவது கீழே வடிதிரவம் கீழிறங்கு தூம்பினுள் நுழையும் போது குழலின் உட்பகுதியில் உள்ள நீர் இடையீட்டு திரவத்திற்குள் ஊடுருவதால் இடையீட்டு திரவத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி குறைகிறது. The counteract this the dilution, the region of the ascending limb the actively bump the solid from the lumen into interstitial fluid, and the osmolarity increase about 1200 milliosmol in medulla. 1200 milliosmol in medulla. அதாவது இதனை ஈடு செய்யும் விதமாக மேலேறு தூம்பின் பகுதியில் செயல்மிகு கடத்தல் மூலம்
இடையிட்டு திரவ பகுதிக்குள் கரைபொருள்களை அனுப்புகின்றன. இதனால் ஆஸ்மோலாரிட்டி சுமார் 1200 மில்லி ஆஸ்மோல் அளவிற்கு உயர்கிறது. 1200 மில்லி ஆஸ்மோல் அளவிற்கு உயர்கிறது. This mismatch between water and salt create the osmotic gradient in the medulla. This mismatch between water and salt create the osmotic gradients in the medulla. அதாவது இவற்றில் உள்ள எனவே இதனுடைய மெடுலாவின் நீருக்கும் உப்புக்கும் இடையான பொருத்தமின்மையின் காரணமாக வெவ்வேறு ஊடுகலப்பு அழுத்த நிலைகளை ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களின் நீண்ட ஹெல்லியின் வளைவுகள் தோற்றுவிக்கிறது. The osmotic gradient is also due to the permeability of the collecting duct to the urea. சேகரிப்பு நாளத்தின் யூரியாவிற்கான ஊடுதிறனும் மேற்கூறிய வெவ்வேறு ஊடுகலப்பு நிலைகளுக்கு உதவுகின்றன. Now come to this the diagram. So in this the region having this the 1200. This the region having this the 1200 osmolality. The osmotic gradient having this the 1200. When the descending limb enter to the ascending limb, that time having this the 1200 milli osmolality. கீழிறங்கு தூம்பிலிருந்து மேலேறும் தூம்பிற்கு செல்லும் பொழுது அதனுடைய ஆஸ்மோலிட்டி அளவு 1200 மில்லி ஆஸ்மோல் அளவிற்கு உயர்கிறது. When the blood level the efferent arterioles when the countercurrent dilution regions of the ascending limb actively bump into the solids from this the lumen, the interstitial fluid, and the osmolarity increase about the 1200 milli osmol in medulla. அதாவது இவற்றை ஈடு செய்யும் விதமாக மேலேறும் தூம்பின் பகுதியில் செயல்மிகு கடத்தல் மூலம் இடையிட்டு திரவ பகுதியில் கரைப்பொருள்களை அனுப்புகின்றன. இதனால் ஆஸ்மோலாரிட்டி 1200 மில்லி ஆஸ்மோல் அளவிற்கு உயர்கிறது. This is the important points of this. Then next one, the vasa recta maintain this the medullary osmotic gradient via the countercurrent exchanger. அதாவது வாசா ரெக்டா எதிரோட்ட பரிமாற்றி மெயின்டைன் த மெடுலரி ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட் வயா கவுண்டர் கரண்ட் எக்ஸ்சேஞ்சர்னா எதிரோட்ட பரிமாற்றி வழியாக மெடுலாவின் ஊடுகலப்பு வேறுபாட்டை பராமரிக்கிறது. மெயின்டைன் த மெடுலரி ஆஸ்மோட்டிக் கிரேடியன்ட் மெடுலாவின் ஊடுகலப்பு வேறுபாட்டை பராமரிக்கிறது. இது ஒரு இயல்பு கடத்தல் செயலாகும்.
The flow of the blood through this the ascending and descending vasa recta blood vessel by passive transport. Passive transport na இயல்பு கடத்தல் செயலாகும். The flow of the blood through the ascending and descending the vasa recta blood vessels. Vasa recta blood vessels. Then this is the passive transport, அதாவது இயல்பு கடத்தல் செயலாகும். The shows the counter current exchange the where the vasa recta preserve the medullary gradient while the removing the reabsorbs the water and solutes. Water and solutes. அதாவது இவற்றில் வாசா ரெக்டா மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் மற்றும் கரைபொருளையும் வெளியேற்றும் போது ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரானின் நீண்ட ஹெல்லியின் வளைவுகளால் மெடுலாவில் உருவாகும் ஊடுகலப்பு வேறுபாட்டை வாசா ரெக்டாவின் எதிரோட்ட பரிமாற்றி பாதுகாக்கிறது. In this the diagram, explain figure 8.8b. This is the explain the source the counter current exchange where the vasa recta preserve the medullary gradients while the removing the reabsorbs the water and solutes. வாசா ரெக்டா மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் மற்றும் கரைபொருளையும் வெளியேற்றும் போது ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரானின் நீண்ட ஹெல்லியின் வளைவுகளால் மெடுலாவில் உருவாகும் ஊடுகலப்பு வேறுபாட்டை வாசா ரெக்டாவின் எதிரோட்ட பரிமாற்றி பாதுகாக்கிறது. This system does not produce an osmotic gradient but protect the medulla by removal of the excess of salt from the interstitial fluid and removing reabsorbed water. ஆனால் வாசா ரெக்டாவினால் வேறுபட்ட ஊடுகலப்பு நிலைகளை உருவாக்க முடியாது. இருப்பினும் இடையீட்டு திரவத்திலிருந்து உபரி உப்புகளை வெளியேற்றல் மற்றும் மீள உறிஞ்சப்பட்ட நீரை வெளியேற்றுதல் ஆகியவற்றின் மூலம் மெடுலாவை வாசா ரெக்டா காக்கிறது. This system does not produce an osmotic gradient but protect the medulla by removal of excess of salt and the interstitial fluid and removing reabsorbed water. The vasa recta leave the kidney at the junction between the cortex and medulla. அதாவது கார்டெக்ஸ் மற்றும் மெடுலாவுக்கும் இடையேயான சந்திப்பில் வாசா ரெக்டா வெளியேறுகிறது. The vasa recta leave the kidney at the junction between the cortex and medulla. அதாவது வாசா ரெக்டா leave the kidney at junction between the cortex and medulla. Then the interstitial fluid at this point is the isoosmotic to the blood. Isoosmotic. அதாவது நிகரான ஊடுகலப்பு. ஐசோஆஸ்மாட்டிக்னா நிகரான ஊடுகலப்பு, ஈக்குவல். இந்நிலையில் இரத்தத்திற்கு நிகரான ஊடுகலப்பை இடையீட்டு திரவம் பெற்றுள்ளது. This is the importance for this. Now come to this the diagram, B diagram. This is the explain this. In this the diagram is the explain that the counter current exchanges. The vasa preserves the medullary gradients while the removing reabsorbed water and solutes. அதாவது எதிரோட்ட பரிமாற்றி மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் கரைப்பொருட்களையும் வெளியேற்றும் போது வாசா ரெக்டா மெடுலரி ஊடுகலப்பு வேறுபாட்டை பாதுகாக்கிறது. So this is the blood from this the efferent arterioles. வெளி செல் நுண்தமனியில் உள்ள ரத்தம். In this the region having this the osmolarity having this the low level. When this the water have the reabsorb பண்ணிக்குது, then the sodium chloride get enter inside of this the Henle loop.
அதாவது ஹெல்னி லூப், ஹெல்னி வளையனுக்குள்ளார சோடியம் குளோரைடு உள்ளே போகுது, அதுக்கு பதிலாக வாட்டர் வெளியேறுது. ஸோ த ஆஸ்மோலாரிட்டி கிராஜுவலி த ஃபஸ்ட்டு ஹாவ் திஸ் த டிக்ரீஸ், ஆஃப்டர் தட் இன்க்ரீஸ் இன் திஸ் ஆஃப்டர் த டிசெண்டிங் டு த அசெண்டிங். அதாவது கீழிறங்கு தூம்பிலிருந்து மேலேறும் தூம்பிற்கு செல்லும் பொழுது ஆஸ்மோலாரிட்டி அளவு வந்து அதிகமாகிறது. சேம் வே ஆஃப் திஸ். ஸோ த வென் திஸ் அப்போ எதிரோட்ட பரிமாற்றி மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் கரைபொருளையும் வெளியேற்றும் பொழுது வாசா ரெக்டா மெடுலரி ஊடுகலப்பு வேறுபாட்டை பாதுகாக்கிறது. இது வந்து மெடுலரி ரீஜியன்ஸ், இது வந்து கார்டெக்ஸ் ரீஜியன். அப்போ மெடுலரி ரீஜியன்ஸோட எதிரோட்ட பரிமாற்றி மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் கரைபொருளையும் வெளியேற்றும் பொழுது இதை ஃபுல்லாக கவர் பண்ணியிருக்கிறது வந்து வாசா ரெக்டா. வாசா ரெக்டா மீன்ஸ் நத்திங் பட் ஏ காயில்டு பிளட் வெசல்ஸ். காயில்டு பிளட் வெசல்ஸ் இஸ் த என்டையர்லி கவர்டு பை திஸ் ஹெல்னி லூப். அதாவது ஹெல்னி லூப்பை, ஹெல்லி வளைவை சுற்றி வெளிப்புறத்தில் காணப்படுகின்ற இரத்த நுண்குழல்கள் தான் வாசா ரெக்டா. அப்போ இந்த வாசா ரெக்டா வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, இந்த எதிரோட்ட பரிமாற்றி கவுண்டர் கரண்ட் மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் கரைபொருளையும் வெளியேற்றும் பொழுது வாசா ரெக்டா மெடுலரி, வாசா ரெக்டா அது வெளியேற்றும் பொழுது இந்த வாசா ரெக்டா மெடுலரி ஊடுகலப்பு வேறுபாட்டை பாதுகாக்கிறது. ஊடுகலப்பு வேறுபாட்டை பாதுகாத்து ஆஸ்மோலாரிட்டி ஊடுகலப்பு வேறுபாட்டை பாதுகாக்கிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ் டயக்ராம். எக்ஸ்பிளைன் திஸ் த டயக்ராம். The counter current exceed the vasa recta preserve the medullary gradients. இதான் medullary gradients. Medullary gradients why removing the absorb the water and solids. Water and solids வந்து நீக்கப்படும் பொழுது மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் கரைபொருளையும் வெளியேற்றும் பொழுது வாசா ரெக்டா மெடுலரி ஊடுகலப்பு வேறுபாட்டை என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. This is the importance of this. The blood is the enter through this the efferent arterioles. அப்போ ரத்தமானது நுண்தமனியில் உள்ள ரத்தம் ஆர்ட்ரியூல்ஸ் மூலமாக உள்ளே செல்கிறது. வெளிச்செல் நுண்தமனியில் உள்ள ரத்தம் உள்ளே செல்கிறது. தென் இஸ் த எலிமினேட் டு த வெயின்ஸ். அப்போ சிறைக்கு செல்லும் ரத்தம், இது வந்து வெயின் சிறைக்கு செல்லக்கூடிய ரத்தமாகும். அப்போ இதனுடைய கிரேடியன்ஸை மெயின்டைன் பண்ணுது. அப்போ கீழே இறங்கும் பொழுது கம்மியாக இருக்குது, அப்புறம் அதிகமாகுது, அதுக்கப்புறம் மேலேறும் போதும் கம்மியாகிடும். ஸோ ஹாவ் திஸ் த மெயின்டைன். ஸோ கெட் த மெயின்டைன் வித் தி ஹெல்ப் ஆஃப் திஸ். When the blood leaves to the efferent arterioles and enter to the vasa recta, the osmolarity the medulla is the increase. When the blood leaves the efferent arterioles and enter to the vasa recta, osmolarity in the medulla is the increase. The 1200 milliosmol, 1200 milliosmol, அதாவது வெளிச்சல் தமனியிலிருந்து ரத்தம் வெளியேறி வாசா ரெக்டாவுக்குள் நுழையும் பொழுது மெடுலாவின் ஆஸ்மோலாரிட்டி 1200 மில்லி ஆஸ்மோல் வரை அதிகரிக்கிறது. வெளிச்சல் தமனியிலிருந்து மெடுலாவிற்கு செல்லும் பொழுது அந்த ஆஸ்மோலாரிட்டியோட அளவு எவ்வளோ இருக்குது, 1200 மில்லி ஆஸ்மோல் வரை அதிகரிக்கிறது. அப்போ இதுதான் வந்து கார்டெக்ஸ் ரீஜியனு, இது மெடுலா ரீஜியன். அப்போ பிளட்டு வந்து ஆர்ட்ரிஸ் மூலமாக கீழிறங்கும் தூம்பு, அதாவது டிசெண்டிங் லிம்பிலேருந்து அசெண்டிங் லிம்புக்கு மெடுலா ரீஜியன்ஸுக்கு போகிறப்ப அதனுடைய ஆஸ்மோலிட்டி அளவு எவ்வளோ இருக்குது, 1200 வரைக்கும் அதிகமாக ஆகுது. 1200 வரைக்கும் அதிகமாகுது அப்படிங்கிறாங்க. தென் when the blood leave the efferent arterioles do they enter to the vasa recta, osmolarity in the medulla increase the 1200 milli osmol
and result in the passive uptake of solutes and loss of water in descending vasa recta. Descending vasa recta. அதாவது இதனால் கீழிறங்கு வாசா ரெக்டானுவில் கரைபொருள் உள்ளே எடுக்கப்படுவதும் நீர் வெளியேறுவதும் இயல்பு கடத்தல் முறையில் நடைபெறுகிறது. இயல்பு கடத்தல் முறையில் நடைபெறுகிறது. இதனால் கீழிறங்கு வாசா ரெக்டாவினுள் கரைபொருள்கள் உள்ளே எடுக்கப்படுவதும் நீர் வெளியேற்றுவதும் இயல்பு கடத்தல் முறையில் நடைபெறுகிறது. இயல்பு கடத்தல் முறையில் நடைபெறுகிறது. So that time when this the water is there, இந்த சமயத்தில் கீழிறங்கு வாசா ரெக்டா, இதான் கீழிறங்கு வாசா ரெக்டா. கீழிறங்கு வாசா ரெக்டாவில் கரைபொருள்கள் உள்ளே எடுக்கப்படுவதும், வாசா ரெக்டாவுக்கு இதை சுற்றி பிளட் வெசல்ஸ், காயில்டு பிளட் வெசல்ஸ் தான் வாசா ரெக்டான்னு சொல்கிறோம். அப்போ அந்த வாசா ரெக்டாவிற்கு வந்து கரைபொருள் சொல்யூட்ஸ், அந்த கரைபொருள் வந்து உள்ளே எடுக்கப்படுவதற்கும், அப்போ அந்த வாசா ரெக்டாவிலிருந்து நீர் வெளியேற்றப்படுவதற்கும் இயல்பு கடத்த முறையில், அதாவது பேசிவ் டிரான்ஸ்போர்ட் முறையில், பேசிவ் டிரான்ஸ்போர்ட் முறையில் நடைபெறுகிறது. ஸோ when this the result in the passive uptake, the solutes and loss of water in descending vasa recta. Descending வாசா ரெக்டா, அதாவது கீழிறங்கு வாசா ரெக்டாவினுள் கரைபொருள்கள் உள்ளே எடுப்பதும், வாசா ரெக்டாவிற்கு கரைபொருள் உள்ளே போகுது, அதுமாதிரி வாசா ரெக்டாவிலிருந்து நீர் வெளியேறுகிறது, நீர் வெளியேறுகிறது. இது இயல்பு கடத்தல் முறையில் நடைபெறுகிறது. இயல்பு கடத்தல் முறையில் நடைபெறுகிறது. The result in the passive uptake of the solutes and loss of water in descending vasa recta. Descending vasa recta. Okay, now come to this topic. Then as the blood enter to the cortex, the osmolarity in the blood is the decrease the 300 milliosmol and the blood loss the solute and gain water. Gain water. அதாவது இவற்றில் கார்டெக்ஸ் பகுதிகளுக்குள் ரத்தம் நுழையும் போது இரத்தத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி 300 மில்லி ஆஸ்மோல் வரை குறைவதால் இரத்தத்தினுடைய கரைபொருள் இழப்பு ஏற்பட்டு நீரின் அளவு அதிகரிக்கிறது. நீரின் அளவு அதிகரிக்கிறது. So in this the cortex region, now come to this the diagram. So this is the cortex region. I already told you, generally the outer region is known as the cortex region, inner region is known as the medulla regions. அப்போ இந்த கார்டெக்ஸ் ரீஜியன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த கார்டெக்ஸ் பகுதிகளுக்குள் ரத்தம் நுழையும் பொழுது ரத்தத்தில் உள்ள ஆஸ்மோலிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் 300 மில்லி ஆஸ்மோல் வரை குறைவதால் இரத்தத்தில் கரைபொருள்கள் இழப்பு ஏற்படுகிறது. இரத்தத்தில் உள்ள கரைபொருள்கள்னு அது இழப்பு ஏற்பட்டு நீரின் அளவு அதிகப்படுகிறது. அப்போ கரைபொருள் குறைகிறது, நீரின் அளவு அதிகமாகிறது எங்கே? கார்டெக்ஸ் ரீஜியன்ஸில். அப்போ அந்த கார்டெக்ஸ் ரீஜியன்ஸில் பிளட் என்ட்ரு ஆகிறப்ப ரத்தத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி குறைந்து 300 மில்லி ஆஸ்மோலாக குறைவதால் அதனுடைய சொல்யூட்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகுது, வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ in this the regions of the cortex region. In this the regions of the cortex region. So as the blood enter the cortex, the osmolarity in the blood decrease the 300 milli osmol and the blood loses the solutes and gain water. Gain water. கார்டெக்ஸ் பகுதியில் ரத்தம் நுழையும் போது இரத்தத்தின் ஆஸ்மோலாரிட்டி 300 மில்லி ஆஸ்மோல் வரை குறைவதால் இரத்தத்தின் கரைபொருள் இழப்பு ஏற்பட்டு நீரின் அளவு அதிகமாகிறது. நீரின் அளவு அதிகமாகிறது. The next one. When the blood leave the efferent arterioles and enter the vasa recta, the osmolarity in medulla increase the 1200 milli osmol. 1200 milli.
So as the blood enter the cortex, the osmolality, the blood decrease the 300 milliosmol and the blood loses the solid and gain water and gain in the water. அதாவது இயல்பு கடந்த கார்டெக்ஸ் பகுதிக்குள் ரத்தம் நுழையும் போது ரத்தத்தின் ஆஸ்மோலாரிட்டி 300 மில்லி ஆஸ்மோல் வரை குறைவதால் ரத்தத்தில் கரைபொருள் இழப்பு ஏற்பட்டு நீரின் அளவு அதிகரிக்கிறது. Then the final stages of the collecting duct from the concentrate urine hypertonic. The human kidney can produce the urine nearly 4 times the concentrate than the initial filtrate formed. அதாவது சிறுநீரில் உருவாவதில் இறுதியாக சேகரிப்பு நாளத்தில் அடர்மிகு சிறுநீர் உருவாகிறது. மனிதனால் தொடக்கத்தில் உள்ள வடிதிரவத்தின் அடர்த்தியை விட 4 மடங்கு அடர்த்தி கொண்ட சிறுநீரை உற்பத்தி செய்ய முடியும். The next code is the regulation of the kidney functions, ADH and diabetes insipidus. The function of the kidney is the efficiently monitor and regulate by the hormonal feedback the control. The mechanism involving this the hypothalamus, juxtaglomerular apparatus, and to a certain the extent the heart. அதாவது சிறுநீரக பணிகளை ஹைப்போதாலமஸ், ஜக்ஸ்டாக்ளாமருலார் அமைப்பு மற்றும் ஓரளவிற்கு இதயம் ஆகியவை உள்ளடக்கிய ஹார்மோன் பின்னூட்ட கட்டுப்பாடை கண்காணித்து வருகிறது. கட்டுப்பாடு அதாவது the apparatus having this the functioning of this the heart is the efficiently monitored this they are regulated by the hormonal feedback control mechanism involving hormonal feedback control. அதாவது இவற்றினுடைய ஹார்மோன் பின்னூட்ட கட்டுப்பாடு அதாவது ஹார்மோன் ஃபீட்பேக் கண்ட்ரோல் மெக்கானிசம் இன்வால்விங் திஸ் த ஹைப்போதலாமஸ், juxtaglomerular apparatus and to a certain extend the heart apparatus and to a extend the heart. அதாவது சிறுநீரக பணிகளை ஹைப்போதாலமஸ், ஜக்ஸ்டாக்ளாமருலார் அமைப்பு மற்றும் ஓரளவிற்கு இதயம் ஆகியவை உள்ளடக்கிய ஹார்மோன் பின்னூட்ட கட்டுப்பாடை கண்காணித்து நெறிப்படுத்துகிறது. The osmoreceptor in the hypothalamus are active by this the change in the blood volume, the body fluid volume and ionic concentration. இரத்தம் மற்றும் உடல் திரவத்தின் கொள்ளளவு மற்றும் அயனிகளின் அடர்வுகளின் ஏற்படும் மாற்றங்களால் ஹைப்போதாலமஸில் உள்ள ஊடுகலப்பு உணர்வேற்பி தூண்டுகளை தூண்டுகிறது. ஆஸ்மோரெசப்டார்னா ஊடுகலப்பு உணர்வேற்பி. So the osmoreceptor is the hypothalamus activated by the change in the blood volume and body fluid volume in the ionic concentration. அதாவது இரத்தம் மற்றும் உடல் திரவத்தின் கொள்ளளவு மற்றும் அயனிகளின் அடர்வுகளில் ஏற்படும் மாற்றங்களால் ஹைப்போதாலமஸில் உள்ள ஊடுகலப்பு உணர்வேற்பி தூண்டப்படுகிறது. The activated by the change in the blood volume, body fluid volume and ionic concentration. When there is the excessive loss of fluid from the body or when there is an increase in the blood pressure, the osmoreceptor of the hypothalamus respond by the stimulating the neurohypophysis to secrete the antidiuretic hormone ADH or vasopressin, a positive feedback. அதாவது உடலில் இருந்து அதிக அளவில் திரவ இழப்பு ஏற்படுதல் அல்லது இரத்த அழுத்தம் அதிகரிப்பு போன்றவைகளால் ஹைப்போதாலமஸின் ஊடுகலப்பு உணர்விகள் உடனடியாக தூண்டப்படுகின்றன. இதன் விளைவாக நீரோஹைப்போஃபைசிஸில் தூண்டப்பட்டு ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் ஏடிஹெச் எனப்படும் வாசோபிரேசன் அல்லது சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் வெளியிடப்படுகிறது. நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு பாசிட்டிவ் ஃபீட்பேக்
நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு. So when this there is the excess loss of fluid from the body, or when this the increase in this the blood pressure, the osmoreceptor, the hypothalamus is the response this the neurohypophysis secrete the antidiuretic hormones or the ADH or the vasopressin, the positive feedback. அதாவது உடலில் அதிக அளவு உடலில் இருந்து அதிக அளவு திரவ இழப்பு ஏற்படுதல் அல்லது அழுத்தம் அதிகரிப்பு. when there is the excessive loss of fluid from the body, or when is an increase the blood pressure, the osmotic receptor of the hypothalamus respond to the stimulating their neurohypophysis to secrete the antidiuretic hormones or the vasopressin. A positive feedback. அதாவது உடலிலிருந்து அதிக அளவில் திரவ இழப்பு ஏற்படுதல் அல்லது இரத்த அழுத்தம் அதிகரிப்பு போன்றவைகளால் ஹைப்போதாலமஸின் ஊடுகலப்பு உணர்விகள் உடனடியாக தூண்டப்படுகின்றன. இதன் விளைவாக நீரோஹைப்போஃபைசிஸில் தூண்டப்பட்டு ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் ADH ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன் எனப்படும் வாசப்ரெசின் அல்லது சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் வெளியிடப்படுகிறது. இது நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு பாசிட்டிவ் ஃபீட்பேக். நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு பாசிட்டிவ் ஃபீட்பேக் எனப்படுகிறது. தென் த ADH facilitate reabsorption of water by increasing the number of aquaporins on the cell surface membranes, the distal conductor tubule called as the collecting duct. அதாவது இதனால் சேகரிப்பு நாளம் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல்களின் செல் பரப்புகளில் அக்யோபோரின்களின் எண்ணிக்கை அதிகரித்து நீர் மீள உறிஞ்சுதல் நடைபெறுகிறது. The ADH facilitates the reabsorption of water by increasing the number of aquaporins on the cell surface, the membranes of the distal conductor tubules and the collecting duct. இதனால் சேகரிப்பு நாளம் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல்களில் செல் பரப்புகளில் அக்வாபோரின்களின் எண்ணிக்கை அதிகரித்து நீர் மீள உறிஞ்சுதல் நடைபெறுகிறது. Then this increase the aquaporins cause the movements of water from the lumen into the interstitial cell, thereby preventing the excess of loss of water by diuresis. எனவே அக்வாபோரின்களின் எண்ணிக்கை அதிகரிப்பால் குழல்களின் உட்பகுதியில் இடையீட்டு திரவத்திற்குள் நீர் செல்கிறது. இதனால் சிறுநீர் பெருக்கின் மூலம் ஏற்படும் அதிக நீர் இழப்பு தடுக்கப்படுகிறது. preventing excess of water by diuresis. அதாவது இடையீட்டு திரவத்திற்கு நீர் செல்கிறது. இதனால் சிறுநீர் பெருக்கத்தின் மூலம் ஏற்படும் அதிக நீரிழப்பு தடுக்கப்படுகிறது. When you drink the excess, for example, when you drink the excess amount of your favorite juice, the osmoreceptor of this hypothalamus is no longer stimulated and the release the ADH is suppressed from this the neurohypophysis. அதாவது எடுத்துக்காட்டாக அளவுக்கு அதிகமாக பழச்சாறு அருந்தும் பொழுது ஹைப்போதாலமஸில் உள்ள ஊடுகலப்பு உணர்வீர்ப்பிகள் தூண்டப்படாததால் ஹைப்போதாலமஸில் வாசப்ரெசின் உற்பத்தி குறைகிறது. The ADH is suppressed from the neurohypophysis. வாசப்ரெசினுடைய அளவும் குறைகிறது. ஹைப்போதாலமஸில் நீரோஹைப்போஃபைசிஸில் வாசோப்ரெசின் உற்பத்தி குறைகிறது. When you drink excess amount of your favorite juice, அதாவது அளவுக்கு அதிகமாக பழச்சாறு அருந்தும் பொழுது, the osmoreceptor of the hypothalamus is no longer stimulated and release the ADH is suppressed from the neurohypophysis. Is also known as the negative feedback.
அதாவது அளவுக்கு அதிகமாக பழச்சாறு அருந்தும்போது ஹைப்போதலாமஸில் உள்ள ஊடுகலப்பு உணர்வேற்பி தூண்டப்படாததால் நீரோஹைப்போஃபைசிஸ் வாசோப்ரெஸ்ஸின் உற்பத்தி குறைகிறது. வாசோப்ரெஸ்ஸின் உற்பத்தி குறைகிறது. இது ஒரு எதிர்மறை பின்னூட்ட நிகழ்வாகும். நெகட்டிவ் ஃபீட்பேக், எதிர்மறை பின்னூட்ட நிகழ்வாகும். And the aquaporins of the collecting duct move into the cytoplasm. Move into the cytoplasm. Why? அதாவது அக்வாபரின்ஸ் வந்து எங்கே போகுது? கலெக்டிங் டக்ட் மூவ் இன்டு த சைட்டோபிளாசம். இந்த நேரத்தில் சேகரிப்பு நாளத்தில் உள்ள அக்வாபரின்கள் சைட்டோபிளாசத்தில் சென்று வருவதால் சேகரிப்பு நாளத்தில் நீர் ஊடுருவது தடுக்கப்படுகிறது. The aquaporins of the collecting duct move into the cytoplasm. This make the collecting duct impermeable. Impermeable na தடுத்தல். Impermeable to the water and excess the fluid flow down the collecting duct without any water loss. Without any water loss. சேகரிப்பு, அதாவது இந்த நேரத்தில் சேகரிப்பு நாளத்தில் உள்ள அக்வாபரின்கள் சைட்டோபிளாசத்தினுள் சென்று விடுவதால் சேகரிப்பு நாளத்தில் நீர் ஊடுருவல் தடுக்கப்படுகிறது. எனவே சேகரிப்பு நாளத்தில் நீர் அனைத்தும் வெளியேற்றப்படுவதால் நீர்த்த சிறுநீர் வெளியேறுகிறது. நீர்த்த சிறுநீர் வெளியேறுகிறது. The excess fluid, the water and this make the collecting duct impermeable to water and excess fluid flows down the collecting duct without any water loss. Without any water loss. எனவே சேகரிப்பு நாளத்தில் நீர் அனைத்தும் வெளியேற்றப்படுவதால் hence the dilute urine is produced maintain the blood volume. Maintain the blood volume. Hence the dilute urine is produced maintain the blood volume. எனவே நீர்த்த சிறுநீர் வெளியேறுகிறது. இதனால் சிறுநீரின் அளவு நிலைநிறுத்தப்படுகிறது. மெயின்டைன், நிலைநிறுத்தப்படுகிறது. This make the collecting duct impermeable to water and excess of the fluid flow down the collecting duct without any water loss. Any water loss. எனவே சேகரிப்பு நாளத்தில் நீர் அனைத்து வெளியேற்றப்படுவதால் நீர்த்த சிறுநீர் வெளியேறுகிறது. இதனால் இரத்தத்தின் அளவு நிலைநிறுத்தப்படுகிறது. The produced maintain the blood volume and the vasopressin secretes the control by the positive and negative feedback mechanism. Positive and negative feedback mechanism. வாசோப்ரெஸ்ஸின் ஹார்மோன் சுரப்பை எதிர்மறை மற்றும் நேர்மறை பின்னோட்டம் கட்டுப்படுத்துகிறது. எதிர்மறை மற்றும் நேர்மறை பின்னோட்டம் கட்டுப்படுத்துகிறது. So the defect in the ADH receptor or inability to secrete the ADH leads to the conditions called as the diabetes insipidus. Diabetes insipidus, அதாவது ADH உணர்வேற்பிகள் குறைபாடு இருந்தாலோ அல்லது ADH சுரக்க இயலாமையிலாலோ நீரிழிவு நோய் diabetes insipidus நீரிழிவு நோய் உருவாகிறது. This is the important for the 2 mark question. The character by this the excessive thrust and excretion of this large quantities of the dilute urine result in the dehydration and fall in blood pressure. இதனால் அதிக தாகம் large quantity when the leads to this the diabetes insipidus characterized by the excessive thrust. excessive thrust na அதிக தாகம் and excretion of large quantities of dilute urine result in the dehydration and fall in blood pressure. இதனால் அதிக தாகம், நீர்த்த சிறுநீர் அதிகமாக வெளியேறுவதால் ஏற்படும் நீர் இழப்பு மற்றும் குறைவான இரத்த அழுத்தம் ஆகியவை இந்நோயின் அறிகுறிகள் ஆகும். இந்நோயினுடைய அறிகுறிகள் ஆகும். This is the importance of this. So the ADH hormone is the very importance of this, the reabsorption of the water. The reabsorption of the water. Other than when the ADH hormone decrease, the more amount of the water is the eliminated through the urine, that is called as the diabetes insipidus. அதாவது ADH ஹார்மோன் என்பது நீரை மறுஉறிஞ்சுதல் செய்வதற்கு முக்கியமானதாகும். ADH ஹார்மோன் ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன், அதாவது ADH ஹார்மோன் வந்து குறையும் பொழுது நீரை மறுஉறிஞ்சுதல் செய்யப்படாததால் அதிகப்படியான சிறுநீர் வழியே வெளியேறுகிறது. இதற்கு டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ்
நீரிழிவு நோய் என்று அழைக்கப்படுகிறது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் திஸ். Now come to the Tamil medium students. அதாவது அடர்த்தி மிக்க சிறுநீர் உருவாதல். சிறுநீர் எதிரோட்ட முறையை அடர்த்தி மிக்க சிறுநீர் எவ்வாறு உருவாக்கப்படுகிறது? சிறுநீர் எதிரோட்ட முறையை பயன்படுத்தி சிறுநீரகங்கள் அடர்த்தி மிக்க சிறுநீர் உற்பத்தியை நிறைவேற்றுகின்றன. இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஸ்டின். ஹென்லே வளைவில் முக்கிய பணி சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகளின் அடர்த்தியாக்குதலே ஆகும். திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். அது ஹென்லே வளைவினுடைய முக்கிய பணி. ஹென்லே வளைவினுடைய முக்கிய பணி என்னன்னா சோடியம் மற்றும் குளோரைடு அயனிகளை அடர்த்தியாக்குதலே ஆகும். மெடுலா பகுதியில் கரைபொருள் கடத்திகள் அதிகம் காணப்படுவதால் வடிதிரவத்தின் ஆஸ்மோலாரிட்டி கார்டெக்ஸ் பகுதியில் குறைவாகவும் மெடுலா பகுதியில் அதிகமாகவும் இருக்கும். அதாவது மெடுலா பகுதியில் கரைபொருள் கடத்திகள் அதிகமாக இருப்பதால் வடிதிரவத்தின் ஆஸ்மோலாரிட்டி எப்பயுமே பொதுவாக கார்டெக்ஸில் வந்து கம்மியாக இருக்கும், மெடுலாவில் அதிகமாக இருக்கும். இதனை ஹென்லியின் வளைவு அமைப்பு சேகரிப்பு நாளங்கள் மற்றும் வாசரெக்டா ஆகியவை நிர்வகிக்கின்றன. இதை வந்து நிர்வகிக்கிறது வந்து எதுனா பொதுவாக கார்டெக்ஸ் பகுதியில் குறைவாகவும் மெடுலா பகுதியில் அதிகமாகவும் ஆஸ்மோலாரிட்டி இருக்குது. இதை நிர்வகிக்கிறது ஹென்லி வளைவு சேகரிப்பு நாளங்கள் மற்றும் வாசரெக்டா ஆகியவை நிர்வகிக்கின்றன. இவ்வமைப்பில் காரணமாக முதல் நிலை சிறுநீரில் உள்ள கரைபொருள் இடையீட்டு திரவத்தினுள் இடம்பெயர்கின்றன. எனவே ஹென்லே வளைவுடைய கீழிறங்கு தூம்பும் அண்மை சுருண்ட குழலுக்கும் இடையேயான இடையீட்டு திரவத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி இரத்தத்திற்கு நிகராக சுமார் 300 மில்லி ஆஸ்மோலாக உள்ளது. ஹென்லே வளைவின் கீழிறங்கு தூம்புக்கும் மேலிறங்கு தூம்புக்கும் செயல்மிகு கடத்தல் மூலம் எதிரோட்ட பெருக்கத்தை, அதாவது கவுண்டர் கரண்ட் மல்டிப்ளையர் உருவாக்குகிறது. ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரானின் ஹென்லே வளைவுகளில் உருவாகும் எதிரோட்ட பெருக்கம் படம் 8.8 விளக்கப்பட்டுள்ளது. அது வடிதிரவம் கீழிறங்கும் தூம்பிற்கும் நுழையும் போது குழலின் உட்பகுதியில் உள்ள இடையீட்டு நீர் திரவத்திற்குள் நுழைவதால் இடையீட்டு திரவத்தின் ஆஸ்மோலாரிட்டி குறைகிறது. வடிதிரவம் கீழிறங்கு தூம்பில் நுழையும் பொழுது குழலின் உட்பகுதியில் உள்ள இடையீட்டு திரவத்திற்குள் நுழைவதால் இடையீட்டு திரவத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி குறைகிறது. இதனால் இதனை ஈடு செய்யும் விதமாக மேலேறும் தூம்பியினுடைய செயல்மிகு கடத்தல் மூலம் இடையீட்டு திரவத்திற்குள் கரைபொருளான அனுப்பப்படுகின்றன. இதனால் ஆஸ்மோலாரிட்டி 1200 மில்லி ஆஸ்மோலாவிற்கு உயருகிறது. மெடுலாவில் நீருக்கும் உப்புக்கும் இடையேயான பொருத்தமின்மை காரணமாக வெவ்வேறு ஊடுகலப்பு அழுத்த நிலைகளை ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களின் நீண்ட ஹென்லின் வளைவுகள் தோற்றுவிக்கின்றன. சேகரிப்பு நாளத்தினுள் யூரியாவிற்கான ஊடுதிறனும் மேற்கூறிய வெவ்வேறு ஊடுகலப்பு நிலைகளும் காணப்படுகின்றன. இது படம் ஆ, அதாவது எதிரோட்ட பெருக்கம். ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்கள் நீண்ட ஹென்லியின் வளைவுகள் மெடுலரி ஊடுகலப்பு அழுத்தத்தை தோற்றுவிக்கிறது. மெடுலரி ஊடுகலப்பு அழுத்தம் பொதுவாக இது வந்து கார்டெக்ஸ் பகுதி, இது மெடுலா பகுதி. கார்டெக்ஸ் பகுதியில் எப்பயுமே ஆஸ்மோலாரிட்டி கம்மியாக இருக்கும், மெடுலா பகுதியில் ஆஸ்மோலாரிட்டி அதிகமாக இருக்கும். இதை வந்து சரிப்படுத்துறது வந்து ஹென்லி வளைவு, ஜக்ஸ்டா அதாவது வாசரெக்டா, இதன் மேலே சுருண்டுள்ள குழல் இரத்த குழல்களுக்கு தான் வாசரெக்டா. அதுக்கப்புறம் சேகரிப்பு நாளம், இவை தான் வந்து அதை பராமரிக்கிறது. ஆஸ்மோலாரிட்டியை பராமரிக்கிறது வந்து ஹென்லி வளைவு, வாசரெக்டா, சேகரிக்கும் குழாய், இவை வந்து பராமரிக்கிறது. இதே அண்மை சுருண்ட குழலில் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் 300 ஆஸ்மோலாரிட்டி காணப்படுகிறது. கீழே இருக்கும் தூம்பில் 300 ஆஸ்மோலாரிட்டி காணப்படுகிறது. அதற்கடுத்து மேலேறும் தூம்பில்
காணப்படுகிறப்ப 1200 அதிகமாகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே வடிதிறம் கீழிறங்கும் தூம்பிற்கு நுழையும் போது குழலின் உட்பகுதியில் நீர் இடையிட்டு திரவத்தினுள் ஊடுருவதால் இடையிட்டு திரவத்தினுள் ஆஸ்மோலாரிட்டி குறைகிறது. இதனை ஈடு செய்யும் விரைவாக மேல் தூம்பின் பகுதியில் செயல்மிகு கடத்தல் மூலமாக இடையிட்டு திரவ பகுதிகள் கரைப்பொருளை அனுப்புகின்றன. இதனால் ஆஸ்மோலாரிட்டி சுமார் 1200 மில்லி ஆஸ்மோலாருக்கு உயர்கிறது. எனவே மெடுல்லாவினுடைய நீருக்கும் உப்பிற்கும் இடையான பொருத்தமின்மை காரணமாக வெவ்வேறு ஊடுகலப்பு அழுத்த நிலைகளை ஆஸ்மோட்டிக் கிரேடியன் ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களில் நீண்ட கெல்னி வளைவுகள் தோற்றுகின்றன. சேகரிப்பு நாளத்தின் யூரியாவிற்கான ஊடுதிறனும் மேற்கூறிய வெவ்வேறு ஊடுகலப்பு நிலைக்கு உதவுகிறது. அடுத்து வாசா ரெக்டா. வாசா ரெக்டா எதிரோட்ட பரிமாற்றி வழியாக மெடுல்லாவில் ஊடுகலப்பு வேறுபாட்டை பராமரிக்கிறது. இது ஒரு இயல்பு கடத்தல் செயலாகும். வாசா ரெக்டா மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் கரைபொருளையும் வெளியேற்றும் போது ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களில் நீண்ட கெல்னி வளைவுகளால் மெடுல்லாவில் உருவாகும் ஊடுகலப்பு வேறுபாட்டை ஆஸ்மோட்டிக் கிரேடியன் வாசா ரெக்டாவின் எதிரோட்ட பரிமாற்றி பாதுகாக்கிறது. இது படம் 8.8a. அதாவது ஆனால் வாசா ரெக்டாவினால் வேறுபட்ட ஊடுகலப்பு நிலைகளை உருவாக்க முடியாது. இருப்பினும் இடையிட்டு திரவத்திலிருந்து உபரி உப்புகளை வெளியேற்றல் மற்றும் மீள உறிஞ்சப்பட்ட நீரை வெளியேற்றுதல் ஆகியவற்றின் மூலம் மெடுல்லாவை வாசா ரெக்டா காக்கிறது. கார்டெக்ஸ் மற்றும் மெடுல்லாவிற்கு இடையான சந்திப்பில் வாசா ரெக்டா வெளியேற்றுகிறது. இந்நிலைக்கு இரத்தத்திற்கு நிகரான ஊடுகலப்பை இடையிட்டு திரவம் பெற்றுள்ளது. அதாவது வாசா ரெக்டாங்கிறது என்னன்னா, இந்த கெல்னி வளைவை சூழ்ந்து உள்ள இரத்த நுண்கலங்களுக்கு தான் வாசா ரெக்டா. அப்போ இந்த வாசா ரெக்டா என்னன்னா ஊடுகலப்பை பராமரிக்கிறது. அதாவது இந்த கீழிறங்கும் தூம்பில் நீர் அதாவது இதில் வாசா ரெக்டாவில் உள்ள நீர் எங்கே போகுது, அந்த கீழிறங்கும் தூம்புக்கும் அதே சால்ட்டு அது கரைதிறன் உள்ளே போகிறப்பையும் பார்த்திங்கன்னா அந்த கீழிறங்கும் தூம்பில் ஆஸ்மோலாரிட்டி கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் மேலேறுதில் பார்த்திங்கன்னா நீர் வாசா ரெக்டாவில் நீர் நிலைநிறுத்தப்படுகிறது. அதனுடைய கரைபொருள் இதில் அந்த மேலேறும் குளருக்கு செல்லும் பொழுது அதனுடைய ஆஸ்மோலாரிட்டி அதிகமாகிறது. அப்போ என்னது, நீருக்கு தகுந்த மாதிரி என்னாகுது, அந்த ஆஸ்மோலாரிட்டி நிலைநிறுத்தப்படுகிறது. எதனால் நிலைநிறுத்தப்படுகிறதுனா வாசா ரெக்டாவினால் அந்த ஆஸ்மோலாரிட்டி நிலைநிறுத்தப்படுகிறது. வாசா ரெக்டாவினால் ஆஸ்மோலாரிட்டி நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போ கீழே இறங்கும் பொழுது ஆஸ்மோலாரிட்டி கம்மியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா மேலே ஏறும்போது ஆஸ்மோலாரிட்டி அதிகமாக இருக்கிறது. மீண்டும் அவை நிலைநிறுத்தப்படுகிறது. அப்போ ஆஸ்மோலாரிட்டி அதன் மேலே சூழ்ந்துள்ள வாசா ரெக்டாவினால் நிலைநிறுத்தப்படுகிறது. வாசா ரெக்டா எதிரோட்ட பரிமாற்றி வழியாக மெடுல்லாவில் ஊடுகலப்பு வேறுபாட்டை பராமரிக்கிறது. இது ஒரு இயல்பு கடத்தல் செயலாகும். வாசா ரெக்டா மீள உறிஞ்சப்பட்ட நீரையும் மற்றும் கரைபொருளையும் வெளியேற்றும் பொழுது ஜக்ஸ்டா மெடுலரி நெப்ரான்களின் நீண்ட கெல்னியின் வளைவுகளால் மெடுல்லாவில் உருவாகும் ஊடுகலப்பு வேறுபாட்டை ஆஸ்மோட்டிக் கிரேடியன் வாசா ரெக்டாவில் எதிரோட்ட பரிமாற்றி பராமரிக்கப்படுகிறது. ஆனால் வாசா ரெக்டாவில் வேறுபட்ட ஊடுகலப்பு நிலையை உருவாக்க முடியாது. இருப்பினும் இடையிட்டு திரவத்தில் உபரி உப்புகளை வெளியேற்றல் மற்றும் மீள உறிஞ்சப்படுதல் நீரை வெளியேற்றுதல் ஆகியவற்றின் மூலம் மெடுல்லாவில் வாசா ரெக்டா சுரக்கிறது. கார்டெக்ஸ் மற்றும் மெடுல்லாவிற்கு இடையான சந்திப்பில் வாசா ரெக்டா வெளியேறுகிறது. இந்நிலையில் இரத்தத்துக்கு நிகரான ஊடுகலப்பை ஐசோஆஸ்மோட்டிக் இடையிட்டு திரவம் பெற்றுள்ளது. வெளிச்சல் தமனியிலிருந்து இரத்தம் வெளியேறி வாசா ரெக்டாவிற்குள் நுழைந்த பிறகு மெடுல்லாவில் ஆஸ்மோலாரிட்டி 1200 மில்லி ஆஸ்மோல் வரை அதிகரிக்கிறது. இதனால் கீழிறங்கு வாசா ரெக்டாவினுள் கரைபொருள் உள்ளே எடுக்கப்படுவதும் நீர் வெளியேறப்படுவதும் இயல்பு கடத்த முறையில் நடைபெறுகிறது. கார்டெக்ஸ் பகுதியில் இரத்தம் நுழையும் போது இரத்தத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி 300 மில்லி ஆஸ்மோல் வரை குறைவதால் இரத்தத்தினுடைய கரைபொருள் இழப்பு ஏற்பட்டு நீரின் அளவு அதிகமாகிறது. சிறுநீர் உருவாதல் இறுதி நிலையாக சேகரிப்பு நாளத்தில் அடர்மிகு சிறுநீர் உருவாகிறது. ஹைப்பர்டானிக் மனிதனால் தொடக்கத்தில் உள்ள
வடிதிரவத்தின் அடர்த்தியை விட 4 மடங்கு அதிக அடர்த்தி கொண்ட சிறுநீரை உற்பத்தி செய்ய முடியும். அடுத்து சிறுநீரகத்தின் பணிகளை நெறிப்படுத்துதல், ஏடிஹெச் மற்றும் டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ். சிறுநீரக பணிகளை ஹைப்போதாலமஸ், ஜக்ஸ்டா மெடுலரி அமைப்பு மற்றும் ஓரளவிற்கு இதயம் ஆகியவைகளை உள்ளடக்கிய ஹார்மோன் பின்னூட்ட கட்டுப்பாடை கண்காணித்து நெறிப்படுத்துகிறது. இரத்தம் மற்றும் உடல் திரவத்தின் கொள்ளளவு மற்றும் அயனிகள் அடர்வுகளில் ஏற்படும் மாற்றங்களால் ஹைப்போதாலமஸில் உள்ள ஊடுகலப்பு உணர்வேற்பி தூண்டப்படுகிறது. உடலிலிருந்து அதிக அளவில் திரவ இழப்பு ஏற்படுதல் அல்லது இரத்த அழுத்தம் அதிகரிப்பு போன்றவைகளால் ஹைப்போதாலமஸின் ஊடுகலப்பு உணர்விகள் உடனடியாக தூண்டப்படுகின்றன. இதன் விளைவாக நீரோஹைப்போஃபைசிஸ் தூண்டப்பட்டு ஆன்டிடையூரிட்டிக் ஹார்மோன், ஏடிஹெச் ஹார்மோன் எனப்படும் வாசப்ரெசின் மற்றும் சிறுநீர் பெருக்கெதிர் ஹார்மோன் வெளியிடப்படுகிறது. இது நேர்மறை பின்னூட்ட கட்டுப்பாடு எனப்படுகிறது. இதனால் சேகரிப்பு நாளம் மற்றும் சேய்மை சுருள் நுண்குழல்களின் செல் பரப்புகளில் அக்கோஃபோரின்களின் எண்ணிக்கை அதிகரித்து நீர் மீள உறிஞ்சுதல் நடைபெறுகிறது. அக்கோஃபோரின்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் குழலில் உட்பகுதியிலிருந்து இடையீட்டு திரவத்திற்குள் நீர் செல்கிறது. இதனால் சிறுநீர் பெருக்கத்தின் டயூரிசிஸ் மூலம் அதிக நீர் இழப்பு தடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டாக அளவுக்கு அதிகமான பழச்சாறு அருந்தும் பொழுது ஹைப்போதாலமஸில் உள்ள ஊடுகலப்பு உணர்வேற்பிகள் தூண்டப்படாததால் ஹைப்போஃபைசிஸின் வாசப்ரெசின் உற்பத்தி குறைகிறது. இது ஒரு எதிர்மறை பின்னூட்ட நிகழ்வாகும். இந்நேரத்தில் சேகரிப்பு நாளத்தில் உள்ள அக்கோஃபோரின்கள் சைட்டோபிளாசத்தில் சென்று விடுவதால் சேகரிப்பு நாளத்தில் உள்ள ஊடுருவல் தடுக்கப்படுகிறது. எனவே சேகரிப்பு நாளத்தில் உள்ள நீர் அனைத்தும் வெளியேற்றப்படுவதால் நீர்த்த சிறுநீர் வெளியேறுகிறது. இதனால் சிறுநீர் இரத்தத்தில் உள்ள அளவு நிலைநிறுத்தப்படுகிறது. வாசப்ரெசின் ஹார்மோன் சுரப்பை எதிர்மறை மற்றும் நேர்மறை பின்னூட்டம் கட்டுப்படுத்துகிறது. அதாவது ஏடிஹெச் உணர்வேற்பிகள் குறைபாடு இருந்தாலோ அல்லது ஏடிஹெச் சுரப்பு இயலாமையாலேயோ நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ் இன்சிபிட்டஸ் உருவாகிறது. அதிக தாகம், நீர்த்த சிறுநீர் அதிகமாக வெளியேறுவதால் ஏற்படும் நீர் இழப்பு மற்றும் குறைவான இரத்த அழுத்தம் ஆகியவை இந்நோயினுடைய அறிகுறிகளாகும். அதாவது டயபெட்டிஸ் ஏடிஹெச் ஹார்மோன் சராசரியாக இருந்துச்சுன்னா அதிகமான நீர் அவை மறு உறிஞ்சுதல் செய்து கொள்கிறது. உடலுக்கு தேவையான நீரை உறிஞ்சிக் கொள்கிறது. அப்போது சிறுநீர் அதற்கு தகுந்தான நீர் மட்டும் வெளியேறுகிறது. ஆனால் ஏடிஹெச் உணர்வேற்பு குறைபாடு இருந்தாலோ அல்லது சுரக்க இயலாமல் இருந்தாலோ உடலில் உள்ள அதிகப்படியான நீர் வெளியேற்றப்படுகிறது. இந்த நோய்க்கு நீரிழிவு நோய் எனப்படுகிறது. இதனுடைய நோய் அறிகுறிகளாக அதிக தாகம், நீர்த்த சிறுநீர் அதிகமாக வெளியேறுதல், ஏற்படும் நீர் இழப்பு மற்றும் குறைவான இரத்த அழுத்தம் ஆகியவை இந்த நோயினுடைய அறிகுறிகள் ஆகும். So this class have the finished. The next class we can go to the next topic. Thank you. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இடையீட்டு திரவத்தினுடைய ஆஸ்மோலாரிட்டி. இது நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம் 300. சரிங்களா? இது வெளிச்சல் நுண்தமனியில் உள்ள ரத்தம். வெளிச்சல் நுண்தமனியிலிருந்து ரத்தம் உள்ளே போகிறது. இது பார்த்தீங்கன்னா ரத்தம் சிறைக்கு செல்லும் ரத்தம், கடைசியாக சிறைக்கு செல்லக்கூடிய ரத்தம். ஸோ திஸ் லெசன் have the finish. This topic have the finish. The next topic we can go to the next class. Thank you.